ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மை விட சிறிய நாடான துருக்கி ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்குறதுக்கு அதிக முனைப்பு காட்டுறாங்க. வெற்றிகரமா புரோட்டோடைப்பை உருவாக்கி அதோட முதல் பறத்தலையும் நடத்தி இருக்காங்க. ஆனா இந்தியா இன்னும் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு எந்த ஒரு முனைப்பும் காட்டாம இருக்காங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் இந்தியா மீது வைக்கப்பட்டு வந்தது. அந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கும் விதமா இன்று ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது கடந்த 20 வருடங்களா ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற இந்தியாவோட ஆசைக்கு இன்று கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம்னா என்ன, எதற்காக இந்தியாவுக்கு ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் அவசியமா தேவைப்படுது, இந்த AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் மூலமா இந்திய விமானப்படையோட வலிமை எப்படி அதிகரிக்கும், ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற இந்தியாவோட முயற்சி கடந்து வந்த பாதைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 7 மார்ச் 2024 இந்திய விமானப்படையின் சரித்திரத்துல மிகவும் ஒரு முக்கியமான நாள். இந்த நாள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங்ல AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட்டுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. 2007ல இருந்து இந்தியா ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சிகள் எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுத்ததன் மூலம் கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் செலவுல AMCA விமானத்தோட 5 புரோட்டோடைப் விமானங்களை உருவாக்க போறாங்க. உருவாக்கப்படும் AMCA விமானங்களை 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட அதிநவீன இன்ஜின்களை கொண்டு இயக்க போறாங்க. AMCA விமான டெவலப்மெண்ட்ல ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், DRDO, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் பல தனியார் நிறுவனங்கள் இணைந்து செயல்பட போறாங்க. உலகத்துல இதுவரைக்கும் 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் தான் இருக்கு. அதுல அமெரிக்காவிடம் F-22 மற்றும் F-35A லைட்னிங் 2 அப்படிங்கிற 2 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இருக்கு. சீனாவிடம் J-20 அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் விமானம் தற்போது படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. இது தவிர J-31 அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை சீனா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யாவிடம் Su-57 அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் இருக்கு. ஆனா உலகின் மிக வலிமையான விமானப்படையை வச்சிருக்க இந்தியாவிடம் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் கிடையாது. நம்மை விட சிறிய நாடுகள்லாம் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க. இதனால நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா ஏன் இன்னும் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட தொடங்காம இருக்காங்க அப்படின்னு கேள்விகள் எழுப்பி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட்டுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்தியா முதல்ல ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை ரஷ்யாவுடன் இணைந்து உருவாக்க திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட முக்கியமான அம்சமே விமானத்தோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது. தற்போது உலகில் பயன்பாட்டில் உள்ள எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது. அந்த கேப்பபிலிட்டி ரஷ்யா தயாரிக்கும் Su-57 விமானத்துல சரியா இல்ல அப்படிங்கறத இந்தியா உணர்ந்தாங்க. அது மட்டும் இல்லாம விமானத்தோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸும் இந்தியாவுக்கு பிடிக்கல. இரு நாடுகளுக்கும் இடையே ப்ராஜெக்டுக்கு பணம் ஒதுக்குவது மற்றும் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் குறித்தான விஷயங்கள்ல உடன்பாடு எட்டப்படல. இதனால 2018ல இந்தியா ரஷ்யாவின் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே வந்தாங்க. அதற்கு பிறகு AMCA விமான டெவலப்மெண்ட்ல இந்தியா அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கு தேவையான பெரும்பாலான தொழில்நுட்பங்களை இந்தியா ஏற்கனவே டெவலப் செஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பல முக்கியமான பாகங்களை தயாரித்து பல கட்ட சோதனைகளையும் வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா AMCA விமானத்திற்கு தேவையான இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம், ஏவியானிக்ஸ் போன்ற முக்கியமான பாகங்களை ஏற்கனவே செஞ்சு சோதனைகளும் நடத்தி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி AMCA விமான ப்ராஜெக்டுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா அடுத்த 3 வருடங்கள்ல AMCA விமானத்தோட முதல் புரோட்டோடைப் உருவாக்கப்படும்.
4வது வருடம் விமானத்தோட புரோட்டோடைப் உருவாக்கப்பட்ட ஒரு வருடத்துல விமானத்தோட முதல் பறத்தல் நடைபெறும். முதல் பறத்தல் நடைபெற்ற பிறகு விமானத்துல ஆயுதங்கள் இணைப்பது, விமானத்தை பயன்படுத்தி பல கட்ட சோதனைகள் நடத்துவது போன்ற விஷயங்களை முடித்து AMCA விமானம் முழுவதும் இந்திய விமானப்படையில அதிக அளவுல இணைக்கப்படுவதற்கு குறைந்தது 8 வருடங்கள் ஆகும். இந்திய விமானப்படை 7 ஸ்குவாட்ரான் AMCA போர் விமானங்களை படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுல முதல் 2 ஸ்குவாட்ரான் AMCA MK1 விமானங்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த விமானத்துல GE நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட GE414 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. AMCA MK1 விமானத்திற்கு அடுத்து 5 ஸ்குவாட்ரான் AMCA MK2 விமானங்களை இந்திய விமானப்படை வாங்க போறாங்க. தற்போது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தயாரிக்க உள்ள 5 புரோட்டோடைப்புகளை உருவாக்குவதற்கு 15,000 கோடி ரூபாய் செலவாகும். ஆனா வெறும் 5 விமானங்களுக்கு 15,000 கோடி ரொம்ப அதிகம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா விமானத்தோட ஃபுல் ப்ரொடக்ஷன் தொடங்கும் பொழுது விமானத்தோட விலை பெருமளவுல குறையும். AMCA போர் விமானம் ஒரு உள்நாட்டு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் அப்படிங்கறதுனால தற்போது உலகில் பல நாடுகள் பயன்படுத்தி வரும் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை விட 50-60% விலை குறைவாயிருக்கும். 2035வது வருடத்துக்குள் AMCA போர் விமானங்கள் அதிக அளவுல தயாரித்து இந்திய விமானப்படையில பெரும் அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. 2035வது வருடத்துக்குள் AMCA விமானங்கள் அதிக அளவுல தயாரிக்கப்பட்டு இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போர் விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய போகுது. AMCA விமானங்கள் பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா உருவாக்கும் AMCA போர் விமானம் 17.6 மீட்டர் நீளமும் 11.13 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டதா இருக்கும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 25,000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்துல 14 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 14 ஹாட் பாயிண்ட்ஸ் பயன்படுத்தி 6,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். AMCA விமானம் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் அப்படிங்கறதுனால இந்த விமானத்துல இன்டர்னல் வெப்பன் பே தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது மிசைல்ஸ், பாம்ஸ், கிளஸ்டர் யூனிட்ஸ் போன்ற ஆயுதங்களை விமானத்தோட உள்பகுதியில சேகரிச்சு வைக்க முடியும். அப்படி சேகரிச்சு வைப்பதன் மூலம் விமானத்தோட ஸ்டெல்த் திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்க முடியும். விமானத்தோட இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டத்துல 1,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். அதாவது இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டத்துல ஒரே நேரத்துல 4 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். AMCA விமானத்தை இயக்குறதுக்கு 2 GE-414 இன்ஜின்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. ஆனா ஃபியூச்சர்ல இந்தியா உள்நாட்டிலே 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினை டெவலப் செய்ய போறாங்க. இதற்காக தான் ரோல்ஸ் ராய்ஸ், GE மற்றும் பிரான்ஸ் நாட்டின் சப்ரான் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 3 நிறுவனங்கள்ல ஏதாவது ஒரு நிறுவனத்துடன் இணைந்து AMCA MK2 விமானத்திற்கு தேவையான 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் இன்ஜினை இந்தியாலே டெவலப் செய்வாங்க. AMCA விமானத்தினால 2,600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். AMCA விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1,620 கிலோமீட்டர். அதாவது காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு விமானத்தால எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்கை தாக்கிட்டு வெற்றிகரமா ஹோம் பேஸுக்கு திரும்ப முடியுதோ அததான் காம்பாக்ட் ரேஞ்ச்னு சொல்லுவாங்க. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 5,324 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். AMCA விமானத்தினால 65,000 அடி உயரத்துல பறக்க முடியும். AMCA விமானத்தோட இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டத்துல பலவிதமான மிசைல்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், கிளஸ்டர் யூனிட்ஸ் போன்ற பல ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். அந்த வகையில AMCA விமானத்தோட இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டத்துல ஒரே நேரத்துல 2 அஸ்த்ரா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் மற்றும் 2 தாரா மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இல்லன்னா 2 ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் மற்றும் 1 தாரா மிசைலை எடுத்து செல்ல முடியும். இல்ல எனக்கு வெறும் ஏர் டு ஏர் மிசைல் மட்டும் வேணும் அப்படின்னா ஒரே நேரத்துல 4 அஸ்த்ரா மிசைலை எடுத்து செல்ல முடியும். எதிரிகளின் விமான ஓடுதளங்கள் மற்றும் ரடார் சிஸ்டங்களை தாக்குவதற்கு ஒரே நேரத்துல 8 ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன்களை AMCA விமானத்தோட இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டத்துல எடுத்து செல்ல முடியும். AMCA விமானத்தினால 6,500 கிலோகிராம் எடை கொண்ட எரிபொருளை எடுத்து செல்ல முடியும். இது LCA தேஜஸ் விமானத்தை விட 2.5 மடங்கு அதிகம். அதாவது LCA தேஜஸ் விமானத்தினால வெறும் 2,400 கிலோகிராம் எடை கொண்ட எரிபொருளை மட்டும்
மட்டுமே எடுத்து செல்ல முடியும். AMCA விமானத்தோட மிகவும் ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படிங்கிறது விமானத்தோட ஸ்டெல்த் திறன். இந்த விமானத்திற்கு தேவையான ஸ்டெல்த் ஃபீச்சரை ஏற்கனவே இந்தியா டெவலப் செஞ்சிட்டாங்க. இதன் மூலமா AMCA விமானத்தை எந்த ஒரு எதிரி ரடார் சிஸ்டத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிய பல்வேறு விஷயங்களை செய்வது மூலம் அச்சீவ் பண்ண முடியும். ஒன்னு விமானத்தின் மீது பூசப்படும் ஸ்டெல்த் திறன் கொண்ட பெயிண்ட், இன்னொன்னு விமானத்தை காம்போசிட் மெட்டீரியல்கள்ல தயாரிப்பது. அடுத்து விமானத்தோட ஆயுதங்களை இன்டர்னல் வெப்பன் பே அப்படிங்கிற சிஸ்டத்தின் மூலமா விமானத்தோட உள்புறத்துல சேமிப்பது. இந்த அத்தனை தொழில்நுட்பங்களையும் இந்தியா ஏற்கனவே டெவலப் செஞ்சிட்டாங்க. அதனால AMCA விமான டெவலப்மெண்ட் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தா நடக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. AMCA விமானத்துல பயன்படுத்த உள்ள ஆயுதங்கள் அனைத்தும் உள்நாட்டிலே டெவலப் செய்யறதுக்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அஸ்த்ரா IR, அஸ்த்ரா MK1, MK2 மற்றும் MK3 போன்ற ஏர் டு ஏர் மிசைல்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. அடுத்து உள்நாட்டிலே டெவலப் செய்யப்பட்ட ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களான பிரம்மோஸ் NG, சாண்ட், ருத்ரம் 1 போன்ற அதிநவீன மிசைல்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. லேசர் கைடட் பாம், பிரிசிஷன் கைடட் யூனிட், ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன், கிளைட் பாம் போன்ற பல உள்நாட்டு ஆயுதங்கள் AMCA விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. இது தவிர AMCA விமானத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட பைலட் இல்லாமல் இயங்கக்கூடிய AMCA விமானங்களை உருவாக்குவதற்கு இந்திய விமானப்படை மற்றும் இந்திய விஞ்ஞானிகள் திட்டமிட்டு வர்றாங்க. இந்த விமானத்துல டார்கெட்டுகளை கண்டுபிடிக்கப்பட்ட டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு உத்தம் AESA ரடார் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ரடார் சிஸ்டம் ஏலியம் நைட்ரேட் தொழில்நுட்பத்தின் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட கிளாஸ் காக்பிட் பயன்படுத்தப்பட உள்ளது. அடுத்து இந்த காக்பிட்ல வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா பைலட்னால விமானத்தை தன்னுடைய குரலை பயன்படுத்தி கட்டுப்படுத்த முடியும். பைலட் சொல்லக்கூடிய கட்டளைகளை விமானத்தினால புரிந்து கொண்டு இயங்க முடியும். இதன் மூலமா ஒரு யுத்த நேரத்துல AMCA விமானத்தை இயக்குவது மிக எளிதா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்திய அரசாங்கம் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்டுக்கு ஒப்புதல் கொடுத்தத ஒரு கேம் சேஞ்சரா நான் பார்க்கிறேன். பல நண்பர்கள் நான் AMCA விமானம் குறித்து வீடியோ பப்ளிஷ் பண்ணும் பொழுது கிண்டல் செய்வாங்க. ஆனா நான் அதை பெரிதா எடுத்துக்கல. ஏன்னா இந்த விமான ப்ராஜெக்ட் இன்னும் கூடிய விரைவில் இந்திய அரசாங்கத்தால் ஒப்புதல் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனாலதான் நம்ம சேனல்ல தொடர்ந்து AMCA விமானம் குறித்து வீடியோக்கள் பப்ளிஷ் செஞ்சு வந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்தது போன்றே இந்தியா AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்டுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.